எல்லோருக்குமே நமஸ்காரம். என் பேர் ரமேஷ் சிஆர்ஜி. இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா, இவன் பேர் தான் ராஜு. டிடிஏ ராஜு, ராஜு, திருட்டு ராஜு, அது மாதிரி இவனுக்கு நிறையா பேர் இருக்குது. நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னா, 16 வருஷம் இந்த நம்ம தமிழ் மக்களெல்லாம் சேர்ந்து இந்த ஸ்கூல் இவன் கையில் கொடுத்துட்டு வந்தாங்க. இவன் ஸ்கூல் நல்லா நடத்துவான், தமிழ் கல்வியை காப்பாற்றுவான், தமிழ் குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன், ஸ்டாண்டர்டான எஜுகேஷன் கிடைக்கும் அப்படின்னு இவன் கையில் கொடுத்துட்டு வந்தால் 16 வருஷம் கழித்து போய் பார்த்தா நம்ம ஸ்கூலில் தமிழ் குழந்தைங்களே இல்லை, தமிழ் கல்வியே இல்லை. எல்லாமே ஹிந்திக்காரங்க நம்பி இருக்கிறாங்க, எல்லாமே ஹிந்திக்கார டீச்சர் நம்பி இருக்கிறாங்க. நாம் நினச்சது எல்லாத்தையும் இவன் குழி தோண்டி புதைச்சிட்டான். அன்னைக்கு ஒரு குழந்தை 1ஆம் கிளாஸில் இருந்தால் 16 வருஷம், 12 வருஷத்தில் 12ஆவது முடிச்சிருக்கலாம், இப்போ காலேஜ் முடித்து ஏதோ ஒரு வேலையில் இருக்கலாம், இல்லை 5 வருஷம், இந்த 3 வருஷம் 4 வருஷம் ஐபிஎஸ் ஐஎஸ் கோச்சிங் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அப்படி நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தீங்கன்னா, நான் கேட்குற கேள்வி என்னன்னா, 16 வருஷத்தில் நம்ம ஜேஜே கலோனியில் சேர்ந்த நம்ம தமிழ் குழந்தைங்க எத்தனை கலெக்டர், எத்தனை ஐபிஎஸ், எத்தனை டாக்டர், எத்தனை இன்ஜினியர்னால் ஒன்று எனக்கு இன்னொரு பேச்சு ஞாபகம் வந்துச்சு, அது நான் சொல்லிடுறேன். இவன் சொந்த பொண்ணுக்கே இன்ஜினியர்னு சர்டிஃபிகேட்டை திருடி பொய்யான இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அப்போ எப்படி நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் அவன் நல்ல படிப்பு கொடுப்பான்? அப்போ எப்படி நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் அவன் நல்ல படிப்பு கொடுத்துருக்க முடியும்? அதனால தான் இவனை திருட்டு நாயிங்கிற, திருட்டு ராஸ்கோல். இவன் மேலே எத்தனையோ எஃப்ஐஆர், சிபிஐ கேஸ், 100 போஸ்டிங், ஃபேக் சர்டிஃபிகேட், இடி, இன்கம் டேக்ஸ், இது மாதிரி எத்தனையோ கேஸ் இவன் மேலே நடந்துக்கிட்டு இருக்குது. இவன் எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு, ஒரு கிரிமினல் எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் தர முடியும்? அவனோட போஸ்ட் என்னடே, உன்னோட போஸ்ட் என்னடா? ஏர் இண்டியாவில் நீ ஒரு வாட்டர்மேனாக இருந்த, ஒரு பியூனாக இருந்த, அந்த பியூனோட போஸ்ட் மாறி போய் டெக்னீஷியன் ஒரு பேர் வந்துருச்சு. ஏண்டாடே, ஒரு பியூன் எப்படா கோடி கணக்கில் சம்பாதிக்க முடியும்? அப்போ நிறையா ஊழல் பண்ணியிருக்கிறியா நீ? அப்போ இவ்வளோ ஊழல் பண்ணுறவன் எப்படா நல்ல புத்தி தர முடியும் எங்கள் குழந்தைங்களுக்கு? எப்படா நல்ல படிப்பு தர முடியும் எங்கள் குழந்தைங்களுக்கு? எங்கள் குழந்தைய விட்றா. உன் குழந்தைங்களுக்கு நீ என்னடா படிப்பு கொடுத்த? உன் குழந்தைங்களுக்கு என்னடா கலாச்சாரம் கொடுத்த? உன் பையனுக்கு என்னடா புத்தி கொடுத்த? 2 வருஷம் முன்ன ஷக்கூர்பூரில் வந்து என்னையை, நானும் என் பொண்டாட்டி ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறோம். எங்ககிட்ட வந்து நீங்கள் டிடிஎஸ் ஸ்கூலில் போராடுவீங்களா? அது எங்கள் ஸ்கூலு. ஏண்டாடே, உங்கள் ஒப்பம் சம்பாரிச்ச சொத்தாடா உன் பையன் எங்கள் ஸ்கூலுங்கிறியா? இல்லை உனக்கு சீதாந்தில் கிடச்சாடா எங்கள் ஸ்கூல்னு நீங்கள் சொல்கிறீங்க? அப்படி எங்கள் கூட பிரச்சனை பண்ணி என்னையே தப்பாக பேசி, என் பொண்டாட்டியை தப்பாக பேசி, அன்றைக்கி ரோட்டில் அன்றைக்கி எத்தனை பேர் நின்றுருந்தீங்களுக்கு கோவம் வந்து அந்த பூரா க்ரௌடு போட்டு உன் பையனை எல்லாத்தையும் போட்டு அடித்தாங்கடாடே. உன் பொண்டாட்டி கிண்டாட்டி எல்லாத்தையும் அடித்தாங்களே. அன்றைக்கி நீ அங்கே தான் இருந்தால் ஷக்கூர்பூரில் காப்பாற்ற கூட வரலையடா நீ. மெட்ரோ பிடிச்சி ஓடி போயிட்டியே. மெட்ரோ பிடிச்சி ஓடி போய் என்னது நாராயணா பார் பண்ணிட்டு கண்ணையனுக்கு ஃபோன் பண்ணுற நீ. கண்ணையா போ கண்ணையான்னு. ஏண்டாடே பொட்ட பையனை பைந்தாங்கோலி பொட்ட பையனை, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? ஹைகோர்ட்டில் இங்கே நிறையா பேசுனியா, நான் கேள்விப்பட்டேன். கண்ணா, சிங்கத்துக்கிட்ட பேசுக்கண்ணா, வா நான் ரெடியாக இருக்கிறேன். சரி, ஏதோ கொடை விட்டுறலாம். சரி, ஆமாம், இது எப்படி விடுறது? அப்போது அன்னைக்கு அந்த க்ரௌடெல்லாம் அவன் மேலே கை போட்டு இவனை அடித்து இவன் குடும்பத்தை இவன் பையன் மேலே கேஸு போட்டிருக்கிறது. இங்கே முருகேசன் ஒருத்தன் சின்ன பிளாக்கில் இருக்கிறான், அவன் மேலே கேஸு போட்டிருக்குது. அந்த கேஸுலேருந்து இவன் பையனை காப்பாற்றுறதுக்கு என்ன திகடம்பாஜி பண்ணான். என் மேலே பொய்யான கேஸு போட்டான். ஹைகோர்ட்டே சொல்லிருச்சு என் மேலே போட்ட கேஸு பொய், அதனால் எனக்கு பெயில் கொடுத்துருச்சு. அதை பற்றி இவன் என்னென்னமோ பேசியிருக்கிறான், என்னென்னமோ வீடியோ போட்டிருக்கிறான். உன் பையனே பெயிலில் தாண்டா இருக்கிறான்.
உன் பையனே பெயிலில் தான் இருக்கிறான். யாராச்சுக்கு சொன்னியா சொல்லியா? இந்தா டீட்டெயில் நான் போடுறேன், எல்லாருமே பாருங்க. டிடிஏ ராஜு பையன் பெயிலில் இருக்கிறான் ரோஹினி கோர்ட்டுலேருந்து. சரிங்களா? அதுக்கப்புறம் காஞ்சா போதை, பயங்கர காஞ்சா குடித்து பயங்கர போதையில் 10 பசங்களை கூட்டிகிட்டு போய் தமிழ் சங்கத்தில் சாமிமலை சார் அடிக்க போயிட்டான், இன்னும் சில பேர்த்து அடிக்க போயிட்டான். அங்கே இருக்கிற க்ரௌடு உன் பையனை போட்டு ஆடின்னு அடித்து சட்டையை கிழிச்சு பேண்ட்டை கிழிச்சு ரோட்டில் அம்மனத்தோடு ஓடுனாண்டா. டேய், ரோட்டில் அம்மனத்தோடு ஓடுனாண்டா. இந்தா வீடியோ பாருங்கள், எல்லாருமே பாருங்க. இவன் பையன் சட்டை கிட்ட எல்லாம் கிழிச்சு எப்படி பீடு பாருங்க, க்ரௌடு பாருங்க எப்படி அடிக்குது. டேய், என்னடா சம்பாரிச்ச? என்னடா புத்தி கொடுத்த உங்கள் குழந்தைங்களுக்கு? இன்னும் என்னடா எங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் நல்லது படித்து தருவேன்? ஏண்டா டே, சக்கூர்பூரில் எங்கள் அண்ணனோட பொண்ணு சர்டிஃபிகேட்டு வேலை தாரன்னு போய் பேசி அந்த பொண்ணு சர்டிஃபிகேட்டை திருடி உன் பொண்ணு பேர் அங்கே போட்டு அப்போ இடத்துல உன் பேரை போட்டு அமெரிக்காவில் கல்யாணம் முடிச்சு கொடுத்து அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு போய் எஃப்ஐஆர் ஆகி உங்களை அமெரிக்காவிலேருந்து துரத்தி விட்டு அந்த பையன் டிவோர்ஸ் பண்ணி சொந்த மாப்பிள்ளையே ஏமாத்துனடாடே நீ. உன் பொண்ணுக்கு எங்களோட தங்கச்சி எங்கள் அண்ணன் பிள்ளையோட சர்டிஃபிகேட்டை திருடி உன் பில்லை பேர் போட்டு உன் சம்மந்தியை நீ ஏமாற்றி இருக்கிற, உன் மருமூனியை நீ ஏமாற்றி இருக்கிற. நீ 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 யாரடா ஏமாத்தலை? சொந்த அண்ணன் தம்பியை ஏமாத்தின, அப்பா அம்மாவில் ஏமாத்தின, ஊரை ஏமாத்தின, தோஸ்தை ஏமாத்தின. எத்தனை பேர் உன்னைய டிடிஏல கொண்டுட்டு போனாங்களோ அத்தனை பேர்த்து நீ ஏமாற்றி இன்றைக்கி நீ ஏமாந்தி போய் நிற்கிறேடா. டேய், இன்றைக்கி நீ ஏமாந்தி போய் நிற்கிறேடா. உனக்கு என்னடா? February 15 2026 ஸ்பெஷல் ஏஜிஎம் கூப்பிட்டு உன்னை தூக்கி வெளியே போட்டாச்சு. இன்னி அங்கே இறக்குறேன்னு சொல்கிறியா? கண்ணா, இன்னி டிடிஎஸ் ஸ்கூலில் இல்லை, டிடிஎஸ் ஸ்கூலில் நாங்கள் உன்னைய வச்சுருக்கிறோம். சரி, இன்னொரு 10 நாள் 20 நாள் இருந்துட்டு போடா. ஏன்னா நாங்கள் கிரவுண்டு லெவலில் நிறையா வேலை செய்யணும், நாங்கள் அங்கே உக்காந்துக்கிட்டா செய்ய முடியாது அப்படின்னு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற. கண்ணா, இன்னி தப்பு கணக்கை போட்டுறாத. இந்த இந்திரபுரிக்கார 2 அல்லக்கை, கேலாங்கார அந்த 2 அல்லக்கை, இவனுவெல்லாம் சேர்ந்து உன்னை இவ்வளோ உட்கார வச்சுருக்கிறான்னு. உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் உட்கார வச்சுருக்கிறோம்டா. டேய், என்னைக்கு நான் வரேண்ணா, எல்லா பேரண்ட்டை கூட்டிகிட்டு வரேண்ணா, அப்படியே நீ ஓடி போயிடுவேன் இல்லையா கண்ணு? அப்படியே உன்னை இக்கத்தில் தூக்கிக்கிட்டு வந்து வெளியே போடுவேன். புரியுதா கண்ணு? இன்னியெல்லாம் ரவுடியாடா. டே இன்னி ரவுடியாடா. ஏண்டா டே வடிவேலு, இன்னியெல்லாம் ஒரு ரவுடியாடா கண்ணு. டிடிஏ ஸ்கூலோட ஆக்சுவல் பவர் இன்றைக்கி எங்கள் கண்ணைய அண்ணங்கிட்ட தான் இருக்குது, எங்கள் அருண் விஜயகுமார் சார்கிட்ட இருக்குது, எங்களோட 6 மணி அண்ணங்கிட்ட இருக்குது, எங்களோட சக்தி அண்ணங்கிட்ட இருக்குது, ரஜினிகாந்த் அண்ணங்கிட்ட இருக்குது. இவங்க எல்லாம் தான் இன்றைக்கி பாடி, உங்களோட பாடியெல்லாம் டிஸ்போஸ் ஆயிடுச்சு, எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இன்றைக்கி கரண்ட் பாடி எங்கள் கனி அண்ணன், அருண் விஜயகுமார் சார், 6 மணி அண்ணன், சக்தி அண்ணன், நம்ம ரஜினிகாந்த் அண்ணன், இவங்க எல்லாம் தான் இன்றைக்கி பாடி. அதனால் எந்த தப்பு கணக்கு நீ போட்டுறாத, உன் மனசுக்குள்ளே எந்த என்ன ஆசையை வளர்த்திக்காத கண்ணா. 2 நிமிஷம் வேலை உனக்கு தூக்கி போடுறது. நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோம், சில வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதை முடிச்சுட்டு வரேன் சரியா கண்ணு? நீ அந்த பொம்பளைங்க கேஸு போடுவேன், எங்கள் ஜெயக்குமார் அண்ணா மேலே எஸ்சி கேஸு போட்ட மாதிரி, நம்ம முகில மேலே கேஸு போட்ட மாதிரி, நம்ம சுரேஷ் சார் மேலே கேஸு போட்ட மாதிரி, நீ போடுறது எல்லாமே பொய் கேஸுன்னு தெரியும். இன்னமும் அதெல்லாம் செல்லாது, நடக்காது கண்ணா. டைம் முடிஞ்சு போச்சு, ஓடி போயிரு. நாங்கள் வந்து தூக்கி போட்டால் பெரிய கேவலம் உனக்கு, பெரிய கேவலம். அதனால் இந்த ஆடியோ போடுறது, வீடியோ போடுறது, டீச்சரை வச்சுக்கிட்டு இதெல்லாம் தப்பு. எல்லா டீச்சருக்கும் சொல்லிடுறேன், கையெடுத்து ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு சம்பளம் தர போகிறது கண்ணையா சார், அருண் விஜயகுமார் சார், சக்தி சார், 6 மணி சார். அதனால் இந்த ஃப்ராட் பையன் பேச்சு கேட்காதீங்க. இவன் போயிட்டா உங்களுக்கு பெருசாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிட்டு போயிட போகிறான். நன்றி.